கணவன் மனைவி இருவருக்கு இடையில பிரச்சனை வர்றப்போ வந்து கணவன் வந்து ரொம்ப கொடுமைக்காரனாக இருக்கிறான். மனைவி வந்துட்டு கொஞ்சம் கூட மதியாமல் அடிக்கிறது, மிதிக்கிறது, தூக்கி போட்டு மிதிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். கணவனை எதிர்த்து போல்டாக நிற்கக்கூடிய மனைவியாக இருந்துட்டா வச்சுக்கோங்களேன், எப்போ என்னை அடிக்க போச்சு மிதிக்க போச்சுன்னு கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்துட்டு, நீ இவ்வளோ தூரம் கொடுமைப்படுத்தினா உன் கூட நான் குடும்பமே நடத்த மாட்டேன், நான் வந்து தனியாக குழந்தையோட வாழ்ந்துக்கிறேன், அல்லது அம்மா வீட்டில் போயிட்டு நான் வாழ்ந்துக்கிறேன், உன் கூட இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு சீன் இருக்கும். இப்போ இதே இதை வந்துட்டு ஒரு விசுவோட படம்னு எடுத்துகிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி கணவன் மனைவி பிரிஞ்சிருக்க சூழலில் வந்து விசு என்ன பண்ணுவார், இருவருக்கும் இடையில் வந்து தூது போவார், தூது போய் சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுவார். இந்த படக்காட்சி வந்துட்டு இப்போ வந்துட்டு ஏடிஎம்கே பாஜக இடையில இருந்த கூட்டணி ஒப்பந்தத்தில் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த ஏடிஎம்கே பாஜக ரெண்டுக்கு இடையில் வந்துட்டு இந்த விசுவோட வேலையை பண்ணுறவர் யாருன்னு பார்த்தோன்னா நமக்கு குருமூர்த்தி. நான் ஏற்கனவே பாஜகலேருந்து அவர் அமித்ஷா அங்கேருந்து வர்றார், டெல்லியிலேருந்து வந்தது வந்துட்டு குருமூர்த்தி தான் போய் பார்க்குறேன். என்னங்க சரியாக பேசி வச்சிட்டிங்களா, அவங்க நம்ம கூட்டணிக்கு ஒத்து வந்துடுவாங்கள்ல, நம்பி அவங்க கூட ஒப்பந்தம் போட்டலாம்ல, தாராளமாக நான் அதெல்லாம் வந்து அவங்கள்ட்ட பேசி வச்சுட்டேன், ஒழுங்காக வந்துட்டு குடும்பம் நடத்தப்பார், இல்லாட்டா ஈட்டி அது இதுன்ட்டு வச்சுட்டு ஏதோ பிரச்சனை ஆயிரும், எல்லாருக்கும் சிக்கலாகி போயிடும், அதனால் வந்து ஒழுங்காக வந்துட்டு கூட்டணி ஒப்பந்தத்துக்கு கையெழுத்து போட்டுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நான் சொல்லி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வந்துட்டு பார்க்குறாங்க, வர்றாங்க, 2 பேரும் சேர்ந்து கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. இதை பார்த்தோன்னா ஏடிஎம்கேங்கிறது எவ்வளோ ஒரு போல்டாக இருந்த கட்சி. திமுகவை எதிர்த்து வெளியில் வந்த எம்ஜிஆர் ஆரம்பித்து அது ஆட்சியும் பிடிச்சி எம்ஜிஆர் வாழ்நாள் முழுக்க வந்துட்டு திமுகவுக்கு வந்து வாய்ப்பே கொடுக்காத அளவுக்கு முதலமைச்சராக இருந்தவர். அதுக்கடுத்து ஜெயலலிதா வந்து அந்த இடத்த கைப்பற்றுறாங்க. ஜெயலலிதாவுக்கும் கலைஞருக்குமான போட்டியும் கடுமையாக போயிட்டு இருந்துச்சு. அதுலேயும் தொடர்ச்சியாக வந்துட்டு 2 தடவை ஜெயித்த மாதிரிலாம் வந்து அவங்க பண்ணிட்டாங்க. இவ்வளோ தூரம் போல்டாக கட்சி நடத்தினவங்கெல்லாம் இருந்த அந்த அதிமுக இப்போ பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு அடிமட்ட தொண்டர் அல்லது அடிமை எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். அப்படி இருந்த அவங்க கையில் இப்போ கட்சி கிடச்சிருச்சா, கிடச்சதுக்கப்புறம் பார்த்தா அவங்கள வச்சுட்டு பிஜேபி பண்ணுற கூத்து இருக்குது பார்த்தீங்களா. அவங்க இழுக்கிற இழுப்புக்கெலாம் வந்துட்டு ஏடிஎம்கே போகிறதும் வர்றதும், திடீர்னு டெல்லிக்கு போகிறாரு வர்றாரு, என்னென்னு கேட்டால் தமிழ்நாட்டுக்காக நான் பேச போனேங்கிறாரு. அங்கே பார்த்தா கூட்டணிக்கு தான் அவங்க உறுதி பண்ணியிருக்காங்க. இப்போ உறுதியாக தெரிஞ்சிருச்சு. இப்போயும் பார்த்தோன்னா ஒரு பேச்சு பேச கிடையாது. அவங்க நில்லுனா நிற்கிறோம், உட்காரங்கிற அளவுக்கு வந்துட்டார் எடப்பாடி. இது நினச்சா தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏடிஎம்கேங்கிறது உடனே நீங்கள் வந்து எம்ஜிஆருக்கு ஏடிஎம்கே, ஜெயலலிதா ஏடிஎம்கேன்னு மட்டும் நினச்சிட்டாங்க. இப்போ இருக்கிறது முழுக்க வந்து அமித்ஷா ஏடிஎம்கே தாங்க. அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அந்த ஏடிஎம்கே. பார்ப்போம் போக வந்துட்டு எப்படி அரசியல் சூழல் மாறுதுன்னு, இந்த கூட்டணி வந்து ஜெயிக்குமா, என்ன மாதிரி இடத்த பிடிக்குங்கிறது வந்து 2026 தேர்தல் நமக்கு காட்டிடும். நன்றி, வணக்கம்.